ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 13 மற்றும் 20 என 2 கட்டங்களாக நடைபெற உள்ளன. வாக்குகள் நவம்பர் 23ஆம் தேதி எண்ணப்படும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 30 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 25 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை முன்னிட்டு தன்பாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா, காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி. அந்த கட்சி பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் தலித்துகளுக்கு இருக்கும் இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு வழங்க விரும்புகிறது. பாஜகவின் ஒரு எம்எல்ஏ இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அனுமதிக்க மாட்டோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் வீட்டிலிருந்து 35 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ஒருவரின் வீட்டிலிருந்து 350 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளது. இவை யாருடைய பணம்? தன்பாத்தின் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம். தொடர்ந்து இதுபோல் கொள்ளையடிக்க முடியும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் பாஜக அரசை அமையுங்கள், நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1000 கோடி ஊழல் நடந்துள்ளது. நில ஊழல், சுரங்க ஊழல் என இந்த அரசு ஊழல் அரசாக உள்ளது. ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் அளித்த அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றுவோம். வங்கதேசத்தவர்கள் ஜார்க்கண்டில் ஊடுருவுகிறார்கள். பழங்குடி பெண்களை 2-3 முறை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களின் நிலங்களை அபகரிக்கிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்கள் கண்டறியப்பட்டு இங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என தெரிவித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு பிரச்சார யுக்திகளை ஆளும் கட்சி செய்து வர அவர்களின் ஒட்டுமொத்த முயற்சியையும் ஒரே அடியாக அடித்து சாய்த்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எப்போதும் தனது உணர்ச்சிவசமான பேச்சால் மக்களை கவரும் அவர் இந்த முறையும் அதற்கான வாய்ப்பை தவறவிடவில்லை. கூடுதலாக ஜார்க்கண்ட் மக்கள் படும் துயரங்களின் அடிப்படையை புரிந்து அவர் பேசியது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி அமைந்ததும் வங்கதேசத்தவர்களின் ஊடுருவல் குறித்து ஆராய ஒரு பாரபட்சமற்ற குழு அமைக்கப்படும் என்றும், அதன் மூலம் ஊடுருவியவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் வங்கதேசத்தவர்கள் ஜார்க்கண்ட் பழங்குடி மக்களை திருமணம் செய்து அதன் மூலம் சொத்துக்களை பெற்றிருந்தால் அந்த சொத்துக்கள் செல்லாது என்பதற்கான சட்டம் இயற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. क्या आप आदिवासी, दलित और पिछड़ा समाज का आरक्षण छीनकर मुसलमानों को देने के पक्ष में है क्या? अरे जोर से बोलो, देना चाहिए क्या? आप चिंता मत करो, ये राहुल बाबा को जो बोलना है वो बोलने दो. जब तक भाजपा का एक भी विधायक या सांसद है, हम आदिवासी और पिछड़ा का आरक्षण नहीं जाने देंगे, नहीं जाने देंगे.